பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஒரு தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பயமுள்ள ஆவியை சாத்தான் தாங்க நமக்குள்ள கொண்டு வருகிறான். பயத்தின் ஆவி நமக்குள்ள இருந்தால் நம்மளை அதை பலவீனப்படுத்திவிடும். தைரியமா நம்ம பலனா இருக்க முடியாது. எப்பொழுது இந்த பயத்தின் ஆவி நம்மளை விட்டு விலகும்? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்ப நம்ம கர்த்தர் மேல பூரண அன்பு வைத்து அவரை சார்ந்து அவரை அண்டி இருக்கும்போது அந்த பய ஆவி நமக்குள்ள வராது. எப்பெல்லாம் நமக்குள்ள பயங்கள், கலக்கங்கள், திகில்கள் வருகிறதோ அப்பெல்லாம் நம்மக்கிட்ட என்ன இல்லை? தேவன் மேலே அன்பு நம்மக்கிட்ட இல்லை. தேவனை சார்ந்து நம்ம இல்லை. தேவன் மேலே நம்ம பூரண அன்பு வைத்திருந்தோன்னா நம்மக்கிட்ட தேவையில்லாத எந்த பயமும் திகிலும் கலக்கமும் வராது. ஏன்னா அவர் பார்த்துக்கிடுவான்னு நம்ம நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருப்போம். அப்படி தானே? நீங்கள் தேவன் மேல் பூரண அன்பு வைங்கள், அந்த பயமெல்லாம் நம்மளை விட்டு விலகிவிடும். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.